நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம், அதில் 32வது வசனத்திலிருந்து 31லிருந்து வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளை நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆலோசித்தீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவுள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகள் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். இன்றைக்கு 33வது வசனத்தை கவனம் பார்க்க போகிறோம். போன வாரத்தில் 32 வரைக்கும் பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையோட இவ்வளவு சரியில்லாத வாழ்க்கையாக இருக்கும்போது கூட நம்மளை ஆஸ்வதிக்கிறேன். நீங்கள் உண்மையாக இல்லாத கூட நம்மளை ஆஸ்வதிக்கிறேன். உங்களுக்காக அப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தேவன் நமக்கு செய்யும்போது நம்ம இவ்வளோ கரெக்டாக இல்லையே, ஆனாலும் கர்த்தர் நம்ம இவ்வளோ ஆசீர்வதிக்கிறார், இவ்வளோ நன்மை செய்கிறாரை நினைக்கும் போது உங்களுக்கே உங்களை நினச்சி வெக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கு அடுத்த இது ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது பாவம் அல்லது அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமானவர்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படாமல் நம்முடைய வாழ்விலே ஒரு செழிப்பையும் நிறைவையும் பார்க்கவே முடியாது என்பதை பார்க்க போகிறோம். பாவம் இருந்துகிட்டே இருக்கும் போதும் கர்த்தரால நிறைவான ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியாது. பாவமும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய முடியாது. அதாவது பாவம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய சக்தி, எதிரான சக்தி. அந்த எதிரான சக்திக்குள்ள நான் வாழ்வேன், ஆனாலும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார்னா ரெண்டுக்கும் முரண்பட்டதாக இருக்கும். அதனால 33வது வசனத்தில் எசேக்கியேல் 36-33 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். அதுக்கு முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா there is a period or a season. ஒரு காலத்தில் உங்களை என்ன பண்ண போகிறேன், உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் உங்களிடம் நீக்கி உங்களுடைய பாவங்களை எல்லாம் உங்களை விட்டு கழுவி உங்களை நீக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், உங்களை பட்டணங்களில் குடியேற்றி வைப்பேன். இப்போ அடிமைகளாக இன்னொரு தேசத்தில் குடியிருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு சொல்லப்பட்டது அடிமை தேசம், அடிமைகளாய் கொண்டு போய் விடப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை. இன்றைக்கு நமக்கு இது எப்படி பொருந்தும்? அன்றைக்கு சொல்லப்பட்ட மக்கள் எப்படிப்பட்ட நிலைமைன்னா, தேவனை வெறுத்தார்கள், தேவனை ஆராதிக்காமல் அந்நிய தெய்வங்களை ஆராதித்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார். கைவிட்டதுனாலே அந்நியர்கள் அவர்களை ஆளுகை செய்தார்கள், அவர்களை அடிமைப்படுத்தினார்கள், அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த வீடும் அவர்கள் வாழ்ந்த பட்டணமாக எருசலேமும் இஸ்ரவேல் தேசமும் மொத்தமாக பாழாகும்படியாக விடப்பட்டது. குடியிருந்தவர்கள் அங்கே குடியில்லை, எல்லாமே அவாந்தர வெளிகளை போல மாறி போனது. எல்லாரும் எடுத்து கொண்டு போய் ஜெயிலில் வச்ச மாதிரி அடிமை தேசத்தை வச்சுட்டாங்க. அடிமை தேசத்திலிருந்து இவர்கள் திரும்பி வராமல் அந்த வீடு சரி பண்ணப்படுறாங்க. அது வாழ்விடம் சரி செய்யப்பட முடியாது. அங்கே எல்லாரும் குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகளான சூழல்கள் இல்லை. ஏன்னா அடிமை தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க அடிமை தேசத்தில் இருந்ததுனால அவங்க வாழ்ந்த வீடு பாழாய் கிடக்கிறது. நல்லா பார்க்கணும். அவங்க அடிமையாய் போனதற்கு காரணம் என்ன? தேவனை மறந்ததும், தேவனை ஆராதிக்காமல் விட்டதும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனதும். இன்றைக்கு நீங்க கொஞ்சம் அப்படியே லைஃபை திரும்பி பாருங்க. நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பி தேவனை தெரிந்தெடுத்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனாலே மீட்கப்பட்டோம். ஆனா வாழ்க்கையில இயேசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கிற முதலிடம் என்னன்னு பாருங்க. உதாரணத்துக்கு அன்புன்னு எடுத்துக்கங்களேன். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் சாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், அன்புக்கு பொறாமை இல்லாது, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு
அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஓசை எடுக்கிற கைத்தாளத்தை போடுறது, சும்மா கைத்தட்ட மாதிரி தான் இருக்கும். அப்படியே அன்பு எனக்கு இல்லாவிட்டால் நான் ஒன்றுக்குமே யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல 13 சொல்றாரு. அப்படின்னா அன்பு பிரதானமான இடத்தை வகிக்கிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், அதுக்கு பொறாமையே கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லுது. நம்ம லைஃப்ல ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்மளால எல்லாத்தையும் சகிக்க முடியுதா? எல்லாத்தையும் தாங்க முடியுதா? எல்லாத்தையும் நம்ப முடியுதா? எல்லாரையும் நம்ப முடியுதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. எனக்கு அன்பு இல்லைன்னா, ஏன் அன்பு பிரதானப்படுத்தி அவர் சொல்றாரு. அன்பு இல்லைன்னா எனக்கு நான் வேஸ்ட் ஏன் சொல்ல வராது அப்படின்னா, ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்வான். நான் கர்த்தர்கிட்ட உண்மையை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் நான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறீர்களா? அவர் வார்த்தைகளை கை கொள்ளுகிறோம் என்று சொன்னால் அவர்களை அன்பு கூறுகிறோம் என்றால், நீங்க அன்பு கூறுகிறோம்னு சொல்ல வேண்டியதே கிடையாது. அவரை நேசிக்கிறதா அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அல்ல வீட்டில் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு இதை பிடிக்காது, இதை செய்யாதம்பாங்க. இவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு பிடிக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஃப்ரெண்டுக்காக செய்யாமல் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு நண்பனுக்காக அல்லது ஒரு நண்பிக்காக அல்லது வீட்டில் இவருக்கு பிடிக்கும், பேரண்ட்ஸுக்கு வேண்டாம், எனக்கு இது பிடிக்காது, இந்த வீட்டில் அதெல்லாம் நடக்கக்கூடாது, இதை செய்யாதன்னா இவங்களுக்கு பிடித்திருந்தாலும் பெற்றோர்களுக்காக செய்யாமல் இருப்பாங்க. சில சமயம் பிள்ளைகளுக்கு பிடிக்காதுன்றதுக்காக பெற்றோர்கள் செய்யாமல் இருப்பாங்க. இதை செஞ்சால் கையாமையும் கட்டிட்டு கிடப்பாங்க. வேணாம், எதுக்கு, ஏன் வீட்டில் பிரச்சனை வரணும், வீட்டுக்காரருக்கு பிடிக்காது அல்லது பசங்களுக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டு தலைவி வேணாம்பாங்க, வேணாம்னு விட்டுருவாங்க. இல்லை வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்காதுங்கிறதுக்காக கணவர் ஒன்றும் செய்யாமல் இருப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கே பிடித்திருந்தாலும் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்றதுனால, இது எனக்கு பிடிக்காத செய்யாதுன்னு சொன்னதுனால அவர்களுடைய மேல வைத்திருக்கிற அன்பு, அந்த அன்பை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அதை செய்யாமல் இருப்பாங்க. ஏன் அப்படி செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிரமாணம் அன்புல நிற்குது. மொத்த வேதங்களும் பார்த்தீங்கன்னா தேவன் அன்பினால் தான் இவ்வளவு பெரிய உலகத்தை உருவாக்கி மனிதன் கையில கொடுத்து இதை வாழ்ந்து கொண்டு கொடுத்தார். அவன் மிகப்பெரிய அன்பு. தேவன் அன்பு பரிமாறுவதற்காகத்தான் மனுஷனை உண்டாக்குனார். அந்த தேவன் மனுஷன் இல்லைன்னா தேவன் கிடையாது. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி தேவன் இருக்கிறாகவே இருக்கிறார். தேவன் இருக்கிறதுக்கு மனுஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் தன்னில் தானே இருக்கிறவராக இருக்கிறார். செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்படின்னா அவர் இருக்கணுங்கிறது யார் இருக்கணும் அவசியம் கிடையாது, இந்த பூமி இருக்கணும் அவசியம் கிடையாது, வானம் இருக்கணும் அவசியம் கிடையாது. அவர் தன்னில் தானே இருக்கிறார். அப்படின்னா நாம் எதுக்கு உண்டாக்கப்பட்டோம்? அவருடைய அன்பு பரிமாறப்படுவதற்காக. அதனாலதான் வேதம் சொல்றது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில கொடுத்ததுனாலே அன்பு இன்னது என்று விளங்கப்படினார். அன்புன்னா எப்படி இருக்கணும்னா, தம்முடைய குமாரனுடைய உயிரை கொடுத்தார். இன்னொரு பக்கம் இயேசு கிட்ட அந்த அன்பை பார்க்கலாம். அப்படின்னா தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு பார்க்கணும்னா இயேசு கிட்ட பார்க்கணும். எப்படின்னா, எல்லாருடைய பாவங்களை சுமந்து கொண்டு எல்லாருக்காக சிலுவையில மரித்து தன் உயிரை கொடுத்தார். அப்ப தேவன் தம்முடைய குமாரனை கொடுக்கிறார். தம்முடைய குமாரனும் என்ன பண்ணுகிறார்? ஜனங்கள் மேல் உள்ள அன்பு நிமித்தமாக அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் தானே சுமந்து கொண்டு, அவருடைய பார்க்கிற மீறுதல்கள் எல்லாம் தானே சுமந்து கொண்டு, அவருடைய அக்கிரமங்களுக்காக தானே அடிபட்டு, அவருடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு, முள்முடி சுட்டப்பட்டு, ரத்தம் சிந்தி, ஒரு சாதாரண மனிதன் மரிப்பதை போல தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு மனுஷத்துல வந்து மனிதனாக மரித்தார். இவ்வளவு செய்தது எதுக்குன்னா, மனுஷன் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பு. அந்த அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்று சொல்றாரு. சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் என்னிலே அன்புள்ளவர்களாக இருக்கு. அதாவது நீங்க மற்றவங்கிட்ட நேசமா இருந்தீங்கன்னாலே, மற்றவங்களை நீங்க நேசிச்சீங்கனாலே என்னிடத்தில் நீங்க நேசமா இருக்கிறீர்கள், என்னிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அப்படின்னா என்ன, எப்படி கர்த்தர் டிஃபைன் பண்றாருன்னா, மற்றவனிடத்தில் நீ அன்பா இருக்கிறாய் என்றால் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய். கர்த்தருடைய பிரமாணத்துல நம்ம யோசிச்சு பார்ப்போம், உண்மையாகவே நாம் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நமக்கு நன்மை செய்கிறவனுக்கு திரும்ப நன்மை செய்தால், இயேசு கேட்கிறாரு, உனக்கு நன்மை செய்பவனுக்கு நீ திரும்ப நன்மை செய்தால் நீ விசேஷித்து செய்வது என்ன? நீ விசேஷம் ஒன்று செய்யலையே, அவன் அன்பு செலுத்துறான், பதிலுக்கு நீ அன்பு செலுத்துற.
ஆனா இயேசு நம்ம எப்படி அன்பு செலுத்தினார்? நாம் பாவிகளா இருக்கும் போது நம்ம மேல் அன்பு செலுத்தினார். நாம் தகுதி இல்லாதவர்களா இருக்கும் போது நமக்காக சிலுவையிலே மரித்தார். நம் அக்கிரமங்களிலும் பாவங்கள் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக நமக்காக சிலுவையை சுமந்து தீர்த்தார். அப்ப கர்த்தர் என்ன அன்பு செலுத்துறாரு அப்படின்னா, நம்ம கிட்ட எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அன்பு செலுத்துகிறார். மனுஷர்களாகி நம்ம கிட்ட நிறைய குறைகள், உண்மையாய் தேவனை போல் அன்பு செலுத்த முடியறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அளவுக்கு நமக்கு மனோ வலிமையோ அல்லது வாழ்க்கை தரமோ அல்லது விசுவாசத்தின் உயர்வோ இல்லாததுனால நிறைய சண்டைகள் என்ன பண்ணுறோம், மனுஷனை விட மோசமாக நடந்துக்கிறோம். மனுஷன்னா சராசரி மனுஷன்னா சக மனுஷனையாக நேசிப்பாங்க. நம்ம யாரை பார்த்தாலும் பகைக்கிறோம், யாரை பார்த்தாலும் வெறுக்கிறோம், யாருக்கிட்டையும் நம்ம அன்பாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெறுப்போம், கோபமாக இருப்போம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பலன் இல்லை. இப்படி சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில அன்பு செலுத்த முடியாத பாவங்கள் இருந்தால், ஒருத்தர் மேல காயமகாரமான அல்லது விரோதமான பகை இருந்தால், நம்ம ஜெபம் பண்ற ஜெபமே வீணா போயிடும். ஒருத்தர் மேல உண்மையில உங்களுக்கு பகை வச்சுட்டு ஒரு பெருசா ஜெபம் பண்ண முடியும். அப்படி ஜெபம் பண்ணணும்னா உங்கள் இருதயம் மிக தெளிவுள்ளதாக இருக்கணும். தேவனுடைய பிரசனத்துல போகும்போது உங்கள் இருதயமே உங்களை குற்றம் சாட்டக்கூடாது. அப்படி உங்கள் இருதயம் உங்களை குற்றம் சாட்டும் அளவுக்கு இருந்தா நீங்க என்ன ஜெபம் பண்ணி என்ன பதில் வாங்க போறீங்க? இயேசு ஜெபம் பண்றதுல அடிப்படையில் எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, முதல்ல நான் அன்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஆரம்பிக்கிறேன். ரைட்டுங்களா? அன்பு செலுத்த வேண்டும்னா எப்படி அன்பு செலுத்தணுங்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்றார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பினுடைய நேச்சர், அன்பு உண்மையாவே அன்பு எப்ப இல்லையோ அப்ப தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாம் இருக்கும். 10 கட்டளைகளை தேவன் கொடுத்தார். அந்த 10 கட்டளையில பார்த்தீங்கன்னா முதல் 7 கட்டளை, 3 கட்டளை தேவனை சார்ந்தது, மிச்சம் 7 கட்டளை மனிதனை சார்ந்தது. அவட மனுஷாக மனிதர்கள். முதலாவது 3 கட்டளை தேவனை சார்ந்தது. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை தவிர வேறொரு தேவனை ஆராதிக்காத, அவருக்கு ஒப்பாக ஒரு உருவத்தை உண்டாக்காத அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை குறித்து திருடாமல் இருக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும், அப்படி எல்லாம் நிறைய விஷயம் சொல்லுது. இருதயத்தில் என்ன அப்படின்னு பார்க்கணும். சக மனிதன் மேல் உங்களுடைய அன்பு, தேவன் மேல் உள்ள ஒரு அன்பு, சக மனிதன் மேல் ஒன்று தான் 10 கட்டளைகள். இதுல இந்த அன்புடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களால் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளால் ஒழிந்து போகும், அறிவானால் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்வதிலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். அன்பு நிறைவானது. அந்த நிறைவானது வந்தால் மொத்தம் பார்த்தீங்கன்னா வருஷம் 15 லிஸ்ட் சொல்லுது. 15 விஷயங்கள் உள்ளடக்கியது தான் அந்த அன்பு. அன்புன்னு இருந்தால் அதெல்லாம் அன்புடைய கேரக்டர் இது. யோசிச்சு பாருங்க. அன்பு இருக்குது, என்கிட்ட உண்மையான அன்பு இருக்குது, எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், நான் தேவன் உண்மையாக நேசிக்கிறேன், சக மனுஷனை நான் நல்லா நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த கேரக்டர் பாருங்க. அன்பு நீடிய சாந்தம், தயவு, பொறாமை இல்லாத வாழ்க்கை, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவு நாடாது, சினமடையாது, தீங்கு நடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 15 விஷயத்தை சொல்லுவோம். இப்ப இந்த 15 விஷயங்கள்ல நம்முடைய உள்ளத்துல எப்படிப்பட்ட தன்மை இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடாமல் நம்முடைய வாழ்வை செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்ற முடியாது. சில சமயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உண்மையை ஆசீர்வதிப்பார்.
வாக்கு பண்ணி நான் வாக்கு மாறவே மாட்டார். அந்த ஆசீர்வாதம் நம்மை அடைய முடியாதபடிக்கு தடுக்கிறவைகள் நம்முடைய சுபாவம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய செயல்களிலே அநேக சமயங்களில் பிசாசான ஒரு போர்க்களத்தை உண்டாக்கி கொண்டிருப்பான். சில சமயம் நம்முடைய சுய புத்தியினாலேயே தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், சமாதானக்கேடுகளை வீட்டிலேயோ குடும்பத்திலேயோ எல்லாத்துக்கும் உருவாகிட்டு இருப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாருக்கே நீங்கள் கோபப்பட்டுட்டீங்கன்னா நீங்களாவே இருக்க மாட்டீங்க. அந்த காரியமே மனசை ஓட்டிக்கிட்டே இருக்கும். அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும். அவங்க மேலே இன்னும் கோபங்கள், வெறுப்பு, காய்வகாரமான பகைன்னு உருவாக்கிட்டு தான் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை பற்றி அப்படி யோசிச்சிருந்தா, கர்த்தர் உங்களை பற்றி இப்படி யோசிச்சிருந்தால், நீங்க யோசிக்கிற மாதிரியே உங்களை வெறுத்து இருந்தால், பகைத்திருந்தால், தேவனுக்கு முன்பாக உண்மையாக நீங்கள் இல்லை என்று உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வாழ முடியுமா? தேவன் நம்மை மிக அதிகமாய் நேசிப்பதனால தான் இந்த கேரக்டர்லாம் சொல்லிட்டு நிறைவானது வரும்போது குறைவானது ஒன்று போகும். எதெல்லாம் நிறைவானது நினைச்சிருந்தாங்க? நிறைவானது அன்பு தான். அன்பு வந்தாச்சுன்னா மற்ற தீர்க்க தரிசனம் குறைவு உள்ளது நிறைய சொல்றாங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஒழியாத அன்பு வேணுமா? ஒழிந்து போகிற தீர்க்க தரிசனமா மற்ற விஷயங்களோ மேல வச்சிருக்கீங்களா? நான் சொல்றேன், உங்களுக்கு 1000 தீர்க்க தரிசனங்கள் வந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அன்புக்கு இணையாக எந்த தீர்க்க தரிசனம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மேல வைத்திருக்கிற அன்பை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஒரு அருமையான ஜெபத்தை செய்யலாம். ஆண்டவரே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புதான் பிரதானம். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்புதான் பிரதானம். உங்களுக்கு 1000 பேர் தீர்க்க தரிசனம் சொல்வது பிரதானம் அல்ல. அன்பு, தேவனுடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிற நிச்சயம் தான். உங்க ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? ஆண்டவரே, என்னை நீர் அளவில்லாமல் நேசித்து சிலுவையிலே எனக்காக பலியாக சிந்தினீர், ரத்தத்தை சிந்தினீர், என்னை மீட்டுக் கொண்டீர், உங்களுடைய பிள்ளையாக்கினேன், உங்களுடைய சொந்த குமாரனையே கொடுத்தால் மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆகவே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை விசுவாசிக்கிறேன். எனக்காக நீர் அற்புதங்களை செய்தீர், வானங்களை திறப்பி, பொருளாதார அற்புதம் நடக்கும், ஆவிக்குரிய அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும், ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும். நான் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்வதற்கு என் உள்ளமும் மனமும் ஆத்மாவும் ஒரு இடத்துல சேர்ந்து உமக்கு நேராய் நோக்கி பார்க்க என் இருதயம் சிதைப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அப்படி நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். எல்லாருக்கும் 1000 பேர் தீர்க்க தரிசனம் சொல்றது இல்லை. 1000 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அந்த தீர்க்க தரிசனம் சில சமயம் நிறைவேறது இல்லை. ஏன் நிறைவேறதுனா அது நிறைவேற விடாதபடிக்கு தடுக்கிறது சில சமயம் நாம தான். தேவன் சொன்னால் அது மாறாது. அந்த வாக்குத்தத்தம் மாறுதுன்னா அந்த மாறுவதற்கு காரணம் தேவனா இருக்க மாட்டார், நாமளா தான் இருப்பார். ஏனென்றால் ஆதி முதல் தேவன் பொய்யுரையாளர். அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் கிடையாது. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இருக்கா 2 வார்த்தையை சொல்லிட்டு பின்னாடியே நான் செய்ய மாட்டேன்னு போறது கிடையாது. அவர் சொல்லுகிறதை செய்கிறது. அன்பு உங்கள் உள்ளத்தில் உண்மையாக இருந்தால் உண்மையான நேசம், உண்மையான அன்பு மனிதனிடத்திலும் இருக்கும், தேவனிடத்திலும் இருக்கும். இந்த தேவனிடத்தில் வைக்கிற அன்பு கரெக்டா இருந்துட்டு மனுஷன் வைக்கிற அன்பு கரெக்டா இல்லைன்னா நீங்கள் தேவனுடைய அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை மனுஷன் மேல கரெக்டா அன்பு வச்சுட்டு தேவன் மேல அன்பு இல்லைன்னா உலகத்தில் நிறைய பார்க்கலாம். மனுஷங்க ரொம்ப நேசிப்பாங்க, மனுஷங்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு நேசித்து அவருக்கு உதவி செய்வாங்க. ஆனால் தேவன் மேல அன்பே இருக்காங்க. தேவனை ஆராதிக்க மாட்டாங்க, தேவனை நேசிக்க மாட்டாங்க, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் மனுஷங்க மேல அவ்வளோ அன்பு இருக்கும், அவ்வளோ உதவி செய்யணும். They are helping hands, but they are not serving God. மக்களுக்கு சேவை செய்வார்கள், தேவனுக்கு ஆராதனை செய்ய மாட்டார்கள். அப்படிங்கும் போது முதல் 3 பகுதியில் அவர் தோற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா தேவனை ஆராதிக்கிறது இல்லை, ஆனால் மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நல்லா யோசிக்கணும். மனிதர்களுக்கு நன்மை செய்வதில் அவர் உண்மையாக இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிறதுனால அவர் அன்பில் புறப்பட்டவர்கள் அல்ல. மக்களுக்காக தன் உயிரை கூட கொடுக்கக்கூடிய அளவிற்கு மனநிலை உள்ளவர்களாக இருந்தாலும் தேவனை நேசிக்க தவறினால் அவர்கள் பூரணமானவர்கள் அல்ல. தேவனை நன்றாய் நேசிப்பேன், தேவனுக்காக உயிரை கூட கொடுப்பேன், எந்த நிலைமைக்கும் போறாங்க நான் ரெடிமா என்று சொல்லிட்டு சக மனிதனை நேசிக்காமல் பகைத்து வெறுத்து மற்றவர்களோட அன்பு செலுத்தாமல் இருந்தால் நீங்க அப்பயும் அன்பிலே பூரணப்பட்டவர்கள் அல்ல. அன்பு சொல்ற அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும். இந்த கேரக்டரிஸ்டிக்கே நம்ம கிட்ட இருக்காது. நான் சொல்றேன், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் சும்மா நண்பர்ல கவுண்ட் பண்ணிட்டு போறது கிடையாது. இதை நமக்குள்ள வளர்க்க முயற்சி செய்யும். நிறைய சமயத்தில் இந்த அன்புக்குள்ள நம்ம பெருகி இருந்தா கூட அதை கெடுத்து ஒண்ணுமில்லாம அழித்து போடுவதற்கு பிசாசு நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புவோம்.
ஆனாலும் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வது அவசியம். நம்ம ஆத்துமாவை நாம தான் காப்பாற்றிக்கிறோம், மற்றவங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனமா கிடையாது. ஆமா, நம்மை சுற்றிலும் அநேக சமயங்களில் அன்பு செலுத்துறவர்கள் இருக்க மாட்டாங்க. விரோதிக்கிறவர்களும் பகைக்கிறவர்களும் தீமை செய்கிறவர்களும் நமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா விதமான மோசமான காரியத்தை செய்யக்கூடிய மக்கள் தான் இருப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆத்துமா அநேக சமயங்கள் வியாகுலத்திலும் வெறுப்பிலும் பயத்திலும் திகிலும் போராட்டத்திலும் போயிடும். ஆனால் நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாய் போகணும்னா நம்முடைய இருதயம் நம்மை நாமே குற்றம் சாப்பிடக்கூடாது. நான் உண்மையாகவே எல்லாரையும் நேசிக்கிறாங்க சொல்லி உங்களால் போக முடியல. அப்படி போக முடியலன்னா நம்முடைய இருதயத்தை நீங்கள் செவைப்படுத்திக் கொள்ளும், கத்தர்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என் இருதயத்தை நேராக்கும், உண்மையாக நேசிக்கிற உதவி செய்கிறார்கள். என்னை பகைக்கிறவர்களையும் வெறுக்கிறவர்களையும் உங்களுடைய முகத்தில் துப்பினவர்களையும் உங்களுடைய விழாவில குத்தினவர்கள் தலையிலே முழுமடியை சுற்றி அடித்தவர்களையும் நீ நேசித்ததை போல நேசிக்கக்கூடிய வலிமை எங்களுக்கு தாங்காண்டவரே சொல்லுவோம். அந்த அந்த சுபாவத்திலே மாற்றம் வந்தா அன்பு எல்லாவற்றையும் நாம் கொண்டு வந்து சேரும். அன்பு இல்லாதவன் பூரணப்பட்டவன் அல்ல, பூரணப்படாதவனுக்கு ஒன்றை கொடுக்கவும் முடியாது. அப்ப அன்பு அடிப்படையாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு ஜெபம் பண்றதுக்கு தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்படி சொல்றாருன்னா மன்னிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மன்னிக்கிறது. 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக உடைய சுத்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீவிர ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதை. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எப்படிப்பட்ட டர்ன் தான்! நீங்க மன்னிச்சா உங்களுக்கு மன்னிப்பார், நீங்க மன்னிக்கலன்னா உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். யோசிச்சு பாருங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில அக்கிரமங்களையும் பாவங்களையும் உங்களை விட்டு நீக்காமல் போனால் உங்களுக்கு நான் கொண்டு வர வேண்டிய நன்மைகளை கொண்டு வர முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நான் உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் மீறுதல்களையும் எல்லாம் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் நாளிலே பட்டணங்களில் உங்களை குடியேற்றிருப்பேன். நீங்க குடியேற்றப்பட வேண்டிய இடத்தில், நீங்கள் வாழ வேண்டிய இடத்தில், ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் நீங்க இருக்க போகணும்னா முதல்ல அன்பிலே நீங்கள் பூரணப்பட்டவர்களாக இருக்கணும். 2வது மற்றவருடைய குற்றங்களை உண்மையாய் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். உண்மையிலே அவங்க குற்றம் செய்திருந்தாலும், ஒருவேளை செய்யாமலே அவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் சொல்றாருன்னா நீ உன் கடன்களை அவன் மற்றவருடைய குற்றங்களை நீ மன்னியாதிருந்தால், தப்பிதங்களை மன்னியாதிருந்தால் கர்த்தர் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். மற்றவருடைய தப்பிதங்களை நீ மன்னித்தால் நீயும் உன் தப்பிதங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. இப்போ 2 விதத்தை சொல்றாங்க. நீ மன்னிச்சா உனக்கு மன்னிப்பார், நீ மன்னிக்கலன்னா உனக்கு மன்னிக்க மாட்டார். அப்படியே என்ன சொல்ல விரும்புகிறான்னு சொன்னா, நான் என்ன சொல்றேன், இப்ப சொல்றபடி பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தை பாருங்க. அதே 6வது அதிகாரம் 22வது வசனத்துல கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவுள்ளதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா. அப்படின்னா நீ பார்க்கிற விதம் மாறுச்சுன்னா இந்த மொத்த உலகமே வெளிச்சமா தெரியும். நிறைய பேருக்கு என்னன்னா அவங்க சாதாரணமா பார்த்துட்டு போவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாத்தியா என்னை எப்படி முறைச்சு பார்த்துட்டு போகணும், இன்னைக்கு பார்க்குற விதமே சரியில்லை, இன்னைக்கு எங்க போய் குடிக்கிறோன்ற போதோ தெரியலையே. அப்பயே பயம் ஆட்டோமேட்டிக்காக பயத்தை உள்ள வர வச்சிடணும். அவங்க சாதாரணமாக பார்த்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க நம்மளை பார்த்துட்டே யார்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்னத்தான் பார்த்து பேசுகிறாங்க, என்னத்தான் பேசுகிறாங்க, இன்னைக்கு என்ன பண்ணி தொலைக்க போகிறவங்களே தெரியல அப்படின்னு அவங்கள பற்றி பயம் தான் நமக்குள்ள போகும். இங்கே கவனிங்க, உங்கள் கண்ணு தெளிவாக இருந்தா, உங்களுக்கு நல்ல பார்வை, ரைட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க, நல்ல சரியான நேரான பார்வை இருந்தால், சரியான விதத்தில் ஒரு காரியத்தை பார்க்க தெரிந்தால்,
உங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிடும். அப்படின்னு அர்த்தம், நீங்க பார்க்குற பார்வை சரியில்லைன்னா, நீங்க பார்க்குற பார்வை தெளிவாக இருந்தால் சரீரத்தை முழுவதும் பரிசுத்தமாய் ஜீவனாய் ஆசீர்வாதமாக நிற்கும். நீங்க பார்க்குற பார்வை சரியில்லைன்னா அது மொத்தமாக உங்களை கரைப்படுத்தி விடுன்னு சொல்றாங்க. உங்களை கரைப்படுத்தணுமா இல்லது உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். இங்கே சொல்றாரு, உங்க கண்ணானது தெளிவாக இருந்தால் ஒரு சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அப்படின்னா உங்க உடம்பு முழுவதும் பிரைட்டா வைக்கணும்னா பார்க்கிற பார்வை கரெக்டா. எதை எப்படி பார்க்கிறீர்கள்? எல்லாத்தையும் தீமையா பார்த்து, எல்லாத்தையும் கெட்டதா பார்த்து, எல்லாம் கெட்டதான் செய்யறாங்கன்னு பார்த்து, தப்பு தப்பா யோசிச்சு, நம்ம மண்டையில் யோசிக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு பேசி, மற்றவர்களை பற்றி குறையும் கேவலமான மோசமான வார்த்தைகளை சொல்லி இப்படியெல்லாம் பண்ணோம்னா நாம என்ன பெற்றுக்கொண்டோம்னு யோசிச்சு பாருங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம பார்க்குற பார்வை சரியில்லைன்னா எல்லாமே தப்பா தான். ஆனால் சரியா பார்த்து பாருங்க, அவர்கள் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய ஸ்தானத்திலிருந்து அவர்களும் உங்களை அதே மாதிரியே பகைத்து வெறுத்து உங்களை பற்றி இப்படி சொன்னோம்னா நல்லா இருப்பான்னு யோசிங்க. உங்களுக்கு வருத்தமா இருக்கும் இல்லையா? அதனால வேதமே என்ன அப்படியே சொல்றது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனம், உன் கண் கெட்டதா இருந்தான், நல்லா கவனிங்க. முதல்ல சொல்றோம் உன் கண் தெளிவா இருந்தான் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அடுத்த சொல்றோம் உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். நீ ஏற்கனவே இயேசு என்ன சொல்றாரு, உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்க பிரைட் சைட்ல இருக்கிறீங்க, உங்களுக்குள் வெளிச்சமா இருக்கிறவங்க இருக்கிறார். யோவான் 1 சொல்றது, அவருக்குள் ஒளி இருந்தது, அந்த ஒளி மனுஷனுக்கு ஒளி ஜீவனா இருந்தது, ஒளியா இருந்ததுன்னு சொல்லுங்க. இயேசுக்குள் இருக்கிற ஒளி உங்களுக்குள் வந்து விட்டால் நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள் வேதம் சொல்லுங்க. அப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஒளி இருளா மாறிடுச்சுன்னா அந்த இருள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா, வெளிச்சத்தையே இருளாக்குற அளவுக்கு உங்களுக்குள்ள இருள் வந்துருச்சுன்னா, எதனால? பார்க்கிற பார்வை. உங்கள் கண் தெளிவுள்ளதா இருந்தால் முதல்ல அன்பு, இரண்டாவது மன்னிக்கிறது, மூணாவது இருள். அந்த உயிர்ல அந்த பார்க்கிற பார்வையில the perspective changes, it will darken your life. உங்கள் பார்வை மாறினால் உங்கள் வாழ்க்கையில இருளை அதிகமாக்கி வரும். இருளை அதிகமாக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க பார்க்கிற பார்வை சரியில்லை, பார்க்கிற விதம் சரியில்லை, செயல்படுகிற விதம் சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், தேவன் எப்பொழுதுமே நம்ம பட்சத்தில் இருக்கிறார், நமக்காக பேசுகிறார், நமக்காக காரியத்தை வாய்க்கப்படுகிறார். சில சமயங்களை நாம ஏதாவது ஒன்று பண்ணி வச்சு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகளை எடுத்துக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க பார்க்கிற பார்வை சரியில்லை நான் இப்போ நான் பார்க்கிற பார்வை சொல்லும் போது தேவனை குறித்தும் என் வாழ்க்கையில தேவன் எப்பயும் கெட்டதான் செய்கிறார், தேவன் எப்பயுமே என்னை சோதிக்கத்தான் செய்கிறார் நினைச்சிட்டோம்னா தேவனை நன்மைங்க பார்ப்போம். ரைட்டானே? தேவன் எனக்கு சோதனையைத்தான் தருகிறார்னு நீங்க யோசிச்சிட்டீங்க, அப்படியே அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கண் அப்படியாக தேவனை பார்க்க ஆரம்பித்து விட்டால் தேவனிடத்திலிருந்து என்ன நன்மை பெற்றீர்கள்? உங்கள் பார்வை முழுது எப்படிங்கன்னா, கர்த்தர் எனக்கு எத்த செஞ்சாலும் தீமையை தான் செய்வார், நன்மையை செய்யவே மாட்டார். உங்கள் கணவர் உங்களுக்கு எப்போதும் தீமை தான் செய்வார், நன்மையை செய்ய மாட்டார். உங்க பிள்ளைகள் எப்போதும் தீமை தான் செய்வார்கள், நல்லதை செய்ய மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்போதுமே எனக்கு தீமை தான் செய்வாங்க, நல்லதே செய்ய மாட்டாங்க நினைச்சிட்டாங்கன்னா அந்த பார்வை வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்கள அப்படிதான் இருப்பாங்க, அவங்கள மாத்தவே. ஆனா அதே பாச பிள்ளைங்க, என் பெற்றோர்கள் என் நல்லதுக்காக தான் சொல்றாங்க, அதை நான் எடுத்துக்கொள்ளணும், என் வாழ்க்கையை மாத்திக்கணும், அது எனக்கு நல்லது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றிலும் நன்மையை பார்ப்பாங்க. ஒரு அந்த நேரத்தில் அவங்க பிடிக்கலன்னாலும் பின்னாடி அவருடைய பலனை பார்ப்பாங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும், வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் நமக்கு சாதகமான விஷயங்களை வச்சுக்கிட்டு நமக்கு சாதகமா பேசிட்டு இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நீ மற்றவனுக்கு மன்னிக்கலன்னா உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ மற்றவனுக்கு மன்னிச்சா உனக்கு மன்னிப்பு. அப்படின்னா அர்த்தம் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இது. பழைய ஏற்பாட்டு காலத்து மக்களுக்காக போதிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாட்டிலும் அதுதான். நீங்கள் மன்னிக்காம இருந்தீங்கன்னா நீங்க மன்னிக்கிறதுக்கு அந்த எண்ணம் மனதுமே இல்லாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அநேக சமயத்துல சுகம் நல்ல வாழ்க்கையெல்லாம் பாதிக்கும். இந்த வசனத்தில் திருப்பி வருவோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 5
5வது அதிகாரம். யாக்கோபு எழுதின 5வது அதிகாரம் 13ஆம் வசனம். எல்லா சேர்த்துக்களும் சேர்ந்து வாசிக்கும். பக்கம் 314. பழைய புதிய ஏற்பாட்டில் பக்கம் 314. வேகமாக எடுத்துக்கொண்டு சேர்ந்து வாசிப்போம். யாக்கோபு 5வது அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள். உங்களை யாராவது வியாதியோ வேற ஏதோ கஷ்டத்தில் இருந்தால் என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண கடவுள். உங்களில் மகிழ்ச்சியா இருந்தாலும் சங்கீதம் பாட கடவுள். ஒருவேளை சந்தோஷமா இருந்தீங்கன்னா தேவனை ஆராதித்து பாட்டு பாடுங்கள். துன்பப்பட்டா ஜெபம் பண்ணணும், சந்தோஷமா இருந்தால் பாட்டு பாடணும். சொல்லிட்டு உங்களுக்கு ஒருவன் வியாதிப்பட்டா சொல்லுங்க, வியாதிப்பட்டா அவன் சபை மூப்பர்களை வரவழைத்தவனாக அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள். என்ன பண்ணணுமா? நீ துன்பப்பட்டா, வியாதியா இருந்தா, பிரச்சனையா இருக்கிற, கஷ்டமா இருக்கனால நீ ஜெபம் பண்ணு. மகிழ்ச்சியா இருந்தா தேவனை ஆராதி. ஒருவேளை உங்களில் ஒருத்தர் வியாதிப்பட்டிருந்தா சபையில மூப்பர்கள் சொல்லும்போது மூப்பர்ல பெரியவங்க கிடையாது, ஊழியம் செய்கிறவங்க, ஊழியக்காரர்களை வரவழைத்து ஜெபம் பண்ண கடவுள். ஜெபம் பண்ண கடவுள் சொல்லுது 15ஆம் வசனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாளியை ரட்சிக்கும். என்னவா? விசுவாசத்தோடு அந்த ஊழியக்காரன் ஜெபிக்கிற ஜெபத்தோடு நீங்களும் விசுவாசத்தோடு ஜெபித்தால் என்ன நடக்குமா? அந்த சுகவீனம் நீங்கி போகும், பிடியாளி ரட்சிக்கப்படுவான், கர்த்தர் அவனை எழுப்புவார். வியாதி மரண படுக்கையில் கிடந்தாலும் அவனை எழுப்புவார்னு சொல்லிட்டு அவன் பாவம் செய்தவனானால், கவனிக்கணும், அவன் பாவம் செய்தவனானால், பாவம் செய்ததனால் வியாதிப்பட்டவனானால், பாவம் செய்ததனால் இந்த படுக்கையில் இருக்கிறவனாக இருந்தால், வியாதிப்பட்டவனாக இருந்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நிறைய சமயங்களில் நம்முடைய கோபம், நம்முடைய வெறுப்பு, மற்றவங்க மேல உள்ள பகை, மற்றவங்க மேல இருக்கக்கூடிய மன்னிக்க முடியாத நிலைமை நம்மை வியாதியஸ்தர்களாக மாற்றிடும். அதனால என்ன சொல்றேன்னா, எப்பயுமே சொல்றேன், உங்க இருதயம் மிக சமாதானமாய் வெற்றியுள்ளதாக இருக்கணும். அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னா உங்களை எப்படி பார்த்துக்கணும்னா, எப்போதுமே யாரையும் மன்னிக்க முடியாத ஒரு குணநலம், வெறுக்கிற மனநிலை, மற்றவர்களை எப்படி சொல்றோம், மற்ற பற்றி தவறான ஆலோசனைகள், யோசனைகள், பேச்சுக்கள், இப்படியெல்லாம் நம்ம உள்ளத்துல வளர 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 நம்மை அறியாமல் ஒரு சில ஆட்களை வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம். வெறுக்க ஆரம்பிச்சா பகைக்க ஆரம்பிச்சிடுவோம். பகைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா மன்னிக்க மாட்டோம். மன்னிக்காதுன்னா அது நமக்கு வியாதிகளை கூட கொண்டு வந்துடும். ஆனா அதுக்கு எப்படிதான் பரிகாரம் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி சுகமாகலன்னா என்ன பண்ணணுமா? ஊழியர்களை அழைத்து ஜெபம் பண்ண கடவுள். அந்த ஊழியர்கள் ஜெபம் பண்ணும் போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாளியை ரட்சிக்கும். அவன் படுத்திருந்தாலும் தேவன் அவனை எழுப்புவான். அப்படி சொல்லிட்டு அவன் பாவம் செய்தவனாலும் அவனுக்கு மன்னிக்கப்படும். பாவமே செஞ்சிருந்தா கூட கர்த்தர் மன்னித்து அவனுக்கு இரக்கம் செய்வார். அவன் என்ன தேவன் நீங்கள் செய்ததற்கு தண்டனை அனுபவிக்க ஆக வேண்டும் இடத்துல வைக்கல. ஆனால் இந்த படுக்கை, இந்த பலவீனம், இந்த வியாதியின் பாதை ஒன்றை கற்றுக் கொடுக்கும். நாம் எல்லாரையும் நேசிக்கும்படியான இடத்துல இருக்கோம். எல்லாருக்கும் அன்பு ஒரு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல சொல்லுகிறபடி ஒருவன் பாவம் செய்தவனானால் சுகத்தை பெறவே முடியாது. சொன்ன கர்த்தருடைய உங்களை ஒரு வாழ வைக்கிற இடத்துல நீங்கள் குடியிருக்க வேண்டிய சொன்ன உங்கள் பட்டணங்களை குடியேற்றி வைப்பீர்கள். நான் சொன்னேன், இந்த உடம்புல நீங்க குடியிருக்கணும்னாலே, உங்கள் ஆதி இந்த சரீரத்துல குடியிருக்கணும்னாலே இந்த சரீரம் சுகமா இருக்கணும். இந்த சரீரம் சுகமா இருக்கணும்னாலே பாவம் இந்த சரீரத்தில் இல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்ளணும். பாவம் இந்த சரீரத்தை சுகமாய் வாழ விடாது. பாவம் இந்த சரீரத்திலே சுகபலனோடு கூட ஜீவிக்க விடாது. பகையும் வெறுப்பும் கோபங்களும் முறுமுறுப்பும் மற்றவர்களை குறித்த தேவையில்லாத காரியங்களும் உங்க வாழ்க்கை அழிச்சிடும். உங்க குடும்பத்தை குறித்து, உங்களை குறித்து இருக்கிற தேவையில்லாத வருத்தங்களும் வெறுப்புகளுமே உங்களை அழித்து விடும். நீங்க வெற்றியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வெற்றியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ளும். சில சமயம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் அருமையான வசனம், சண்டை செய்ய ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள ஆள் ஒரு ஆளாக இருக்கிறத விட வீட்டில் ஒரு மூளையில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்?
தன் வாயை காத்துக்கொள்ளும், தன் ஜீவனை காத்துக்கொள்ளும். நம்ம வாயை விட்டு ஏதாவது பேசி கெடுத்து வைக்கிறதை விட, நம்முடைய ஆத்துமாக்களை அலங்கோலப்படுத்திக்கிறதை விட, வாயை முடிக்க மூளையில் இருந்தாலே பெரிய வெற்றி தான். நிறைய பேச்சை குறைச்சிக்கணும். நிறைய சமயத்தில் நீங்கள் மற்றவங்களாம் அப்படி பேசுகிறாங்க, ஒன்றுமே பேசாமல் திரும்ப வந்துடுறீங்களா நீங்கள், இதெல்லாம் நியாயமாக யாராக கேட்டாங்கன்னா, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானியாவான்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் சில சமயம் வந்துடுவீங்க. என்னடா நம்ம இவ்வளோ சொல்லி பதிலே சொல்லலையே, இப்போ அவங்களுக்கு சுருக்கு சுருக்குன்னு கொடுத்துரும். நீங்கள் பதிலே சொல்லாமல் பதில் சொல்லிட்டு வந்தீங்க. அவங்ககிட்ட எப்படியாவது உங்கள் வாயை பிடுங்கணும் எப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் அமைதியை காத்துக்கொண்டீர்கள், உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஆத்மா காத்துக்கொள்வது உங்கள் வாயினால் பாவம் செய்வதற்கு, உங்கள் ஆத்மாவை லீட் பண்ணக்கூடிய அந்த கோபம், வெறுப்பு, பிரிவினை, சண்டைகள், சச்சரவுகளை நீங்கள் தவிர்த்தால், நீங்கள் பேசாமல் ஒதுக்கி போயிட்டீங்கனாலே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். யோசித்து பாருங்க. நம்ம அடிப்படையாக சில நிறைய விஷயங்களை பேசுறது. இப்போ நான் ஒன்று பேசிப்போ 3 விஷயங்களை வந்து பேசியிருக்கேன். 1, தேவனிடத்தில் வைக்கிற அன்பும் மனிதனிடத்தில் வைக்கிற அன்பும் எந்த மாற்றமும் இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், நான் ரட்சிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறார். நியாயப்பிரமாணத்தில் நான் என்ன சொல்றேன், சின்னதுக்கு கரெக்டாக கலைப்பு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னிடத்தில் அன்பு கொடுப்பினிடத்தில் அன்பு கொடுப்பாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை முழு இதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவதுபடியே பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதை செய்தால் நியாயப்பிரமாணம் முழுவதையும், தீர்க்கதரிசனம் முழுவதையும் நீ நிறைவேற்றி விட்டாய்கிறார். அப்போ அன்பு எல்லாத்துலேயும் டாப்ல இருக்கு, எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறதா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுக்கு முன்னாடியே, நீ ஒருவனுக்கு மன்னித்தால் உனக்கு மன்னிக்கப்படும், நீ மன்னிக்காவிட்டால் உனக்கு மன்னிக்கப்படாது. 3வது என்ன சொன்னாரு, உன் கண் தெளிவுள்ளதா இருந்தால் உன் பார்வை என்ன எல்லாமே பிரைட்டா வெளிச்சமாயிருக்கும். உன் பார்வை சரியில்லைன்னா மொத்தமா இருந்தா இருக்கும். எப்படி சொல்ல வர்றாருன்னா, உன் கண்ணுல துரும்பு இருக்குது அப்படின்னு, உன் கண்ணில் துரும்பு இருக்கு நான் எடுத்து விடட்டும் அப்படின்னு சொல்லி, உன் கண்ணில் சரியில்லை, உன் கண்ணில் துரும்பு விழுந்திருக்கு நான் எடுத்து விடட்டுமா அப்படின்னு நீ கேட்க போற. அவர் என்ன சொல்றாரு, உன் கண்ணில் ஒரு பெரிய தூணை இருக்கு, உன் கண்ணில் ஒரு பெரிய தூணை இருக்கு, ஒரு தூணை எடுத்து போடு, அப்புறம் அவன் துரும்பு எடுத்து போடுவேன் அப்படிங்கிற. அப்படின்னா மற்றவர்கள் குற்றங்களை நிதானிப்பதற்கு முன்பாக நாம் சரியாக இருக்கிறோமா நிதானிக்கணும். அப்பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். நான் சொல்றது அடிப்படையான அந்த 3 விஷயங்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் அது பிரதானமான 3 விஷயங்கள். தேவனிடத்தில் செலுத்தும் அன்பும் மனிதனிடத்தில் செலுத்தும் அன்பும் ஒரே மாதிரி இருக்கணும். மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்துல உண்மையா, பூரணமா, எந்த விதமான குறைவும் இல்லாமல் மற்றவர்களை மன்னிக்கணும், நேசிக்கணும். அப்படி நேசிக்க முடியலன்னா நாம் பெற்றுக்கொள்கிற எதுவும் நமக்கு நிரந்தரமானதாயும் நன்மைக்கு எதுவானதாக இருக்காது. கடைசி ஒரு வசந்த வாசி முடிப்போம். ரோமர்கள் 2வது அதிகாரம் பக்கம் 208. ரோமர்கள் 2வது அதிகாரம் 1வது வசனம். சேர்ந்து வாசிக்கும். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, சொல்லுங்க, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, சொல்லுங்க, யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, காரண காரியமெல்லாம் சொல்ல முடியாது. அது நாளைக்கு அப்படி இந்த சூழ்நிலைங்க, இப்படி இந்த சூழ்நிலைகள்லாம் கதையெல்லாம் சொல்ல முடியாது. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னை நானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். எப்படிப்பட்ட வார்த்தை! அவ்வளோ வளைகிற வல்லமையான வார்த்தை. இப்படிப்பட்டதை நீ செஞ்சுட்டு மற்றவனை குற்றவாளின்னு சொன்னா, நான் செய்யறதெல்லாம் கரெக்டு, மற்றவன் செய்யறதெல்லாம் தப்புன்னா எப்படி கரெக்டு? மற்றவன் ஒன்று செய்யக்கூடாதுன்னா முதல்ல அது நீ செய்யாமல் இருக்கணும். நீ செய்யாமல் இருந்துட்டு மற்றவனை செய்ய வேணாம்னு சொன்னாலும் அது கூட லாஜிக் இருக்கு. கர்த்தருக்கு என்ன சொல்றாரு, ஆகையால் மற்றவனை குற்றவாளியாக தீர்க்கவனே, நீ யாராலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவனை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நீ சொல்லும் போதே அந்த வார்த்தை உனக்கு விரோதமாக வேலை செய்கிறது. அப்படின்னா நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் உண்மை இல்லை என்றால், இல்லை மற்றவர்களை பற்றி குறை சொல்லுகிறீர்கள் அது உண்மை இல்லை என்றால்,
உங்களை நீங்களே குற்றவாளிகள் என்று தீர்த்துக் கொள்ளுகிறீர்கள். அதனால மன்னிக்காத நிலைமை, மற்றவங்க மன்னிக்க முடியாத நிலைமை, மற்றவங்க குற்றம் சொல்கிற அந்த நிலைமை, நம்ம பார்க்கிற விதத்தில் இருக்கக்கூடிய மாற்றம், இவைகளெல்லாம் நமக்கு நெகட்டிவான பாதிப்புகளை ஏற்படுத்தும், எதிர்மறையான பாதிப்புகளை நமக்கு ஏற்படும். ஆகவே நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கும் போதும், தேவனிடத்தில் உண்மையாக அன்பு செலுத்தும் போதும் அதில் உண்மையாக இருக்கணும். மனுஷனிடத்தில் அன்பு செலுத்தும் போதும் உண்மையாக இருக்க வேண்டும். இங்க நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 36வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். அது வசனத்தை வாசிச்சுட்டு சொல்லணும், என்ன கொஞ்சம் எளிமையாக புரியும். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்றது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களை குடியேற்றி வைப்பேன். அப்படின்னா நீங்க வாழ வேண்டிய இடத்திலே, வாழ வேண்டிய வழியிலே, வாழ வேண்டிய சூழலில் நீங்க வாழணும்னா உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சுத்திகரிக்காமல் செய்ய முடியும். ஒருவேளை உங்களால் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு செலுத்த முடியல, சக மனிதனிடத்தில் அன்பு செலுத்த முடியல, மற்றவருடைய குற்றம் உங்களால் மன்னிக்க முடியல, அல்ல மற்றவங்களை நீங்க தப்பா பார்க்குறீங்க, மற்றவருடைய வாழ்வையோ செயலையோ தப்பா பார்க்குறீங்க, தேவனை பற்றியே தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அப்படின்னு இருந்ததுன்னா, அல்லது யாரை பற்றியாவது தவறான எண்ணங்கள் சூழ்நிலை விதமாக நம்ம வியாதிப்படுத்த போகிற மாதிரி இருந்தோம்னாலும், மற்றவர்களெல்லாம் குற்றவாளியை சொல்லிட்டு நாம் அதையே செய்கிறவங்களா இருந்தாலும், முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே நான் இதையெல்லாம் உமக்கு பிரியமில்லாத விதத்தில் செய்திருக்கிறேன், என்னை மன்னிங்க, உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் என்னை பரிசுத்தப்படுத்தும், உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், நான் பூரணமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும், இப்படி வார்த்தை சொல்லுகிறபடியே ஒவ்வொரு நாளும் எனக்கு செயல்பட எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம ஜெபம் பண்ணினா, விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிட்டால் கர்த்தர் நம்ம அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மை பிடிக்கிறார். நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் வாழ்வடைவோம் என்று வேதம் சொல்லுவோம். வாழணும் அப்படின்னா கர்த்தர்கிட்ட போய் நின்று, ஆண்டவரே நான் சரியில்லை, எனக்கு உதவி செய்வேன். இது சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் நிறைய விஷயங்களை அதில் கவர் பண்ணலை, ஏன்னா பர்பஸாக தான் கவர் பண்ணேன். நம்முடைய வாழ்க்கை முறையில் இருக்கும் தவறுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு போய், ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், என் வாழ்வின் நிலைமை, என் வாழ்க்கையில் நீர் வைக்கும் ஆசீர்வாதங்கள், நீர் கொடுக்க விரும்புகிற நன்மைகள், நான் என்னை கொண்டு போக விரும்புகிற உயரங்களுக்கு இவைகள் எல்லாம் தடையாக இருந்தால் இயேசுவே என்னை குணமாக்குவீராக, சுத்திகரிப்பீராக, என்னை பரிசுத்தமாக்குவீராக என்று ஜெபம் பண்ணால் கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரிக்க உண்மை நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர் இரக்கத்தில் உள்ள தேவனாக இருக்கிறபடியால் நம்மை குற்றம் சாட்ட மாட்டார், நம்மை குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டார். என்ற கர்த்தரே சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நீங்கள் குற்றவாளிகளாக தீர்த்தால் நீங்கள் குற்றவாளிகளாக உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படாதது. அப்படி சொன்னவரே நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டார், நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிப்பார், நம் வாழ வேண்டிய விதத்தை வாழ்வதற்கு உதவி செய்வார், நம்முடைய உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்கும்படி உதவி செய்வார். ஆமென். அவரை விசுவாசிப்போம். வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தேவையான எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் செய்வார். ஆமென்.